கன்னட சீரியல்களை நடித்து பிரபலமாகி அதுக்கு பிறகு விஜய் டிவியில ஒளிபரப்பான கல்யாணம் முதல் காதல் வரை அப்படின்ற ஒரு சீரியல் மூலமாக தமிழ் சின்னத்திரையில அறிமுகமானவங்க தான் நடிகை சைத்ரா ரெட்டி. அதை தொடர்ந்து அந்த சீரியல் முடிய ஜீ தமிழ் பக்கம் வந்த இவங்க யாரடி நீ மோகினி அப்படின்ற ஒரு சீரியல்ல வில்லியாக நடிச்சு அசத்தி இருந்தாங்க. வில்லியாக அவங்க தனது நடிப்பு திறமையை வெளிக்காட்ட சன் டிவியுடைய கயல் சீரியல்ல ஹீரோயினாக நடிக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு. 4 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த சீரியல் சன் டிவியில வெற்றி நடை போட்டுட்டு இருக்கு. அதை தாண்டி டிஆர்பிலே டாப்ல இருக்கு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. கயல் சீரியல்ல நடிப்பதற்காக அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய் சம்பளமாக கொடுக்கப்படுது அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியாகிருக்கு. இந்த நிலையில சமீபத்துல ஒரு பேட்டியில நடிகை சைத்ரா ரெட்டி தனது சினிமா பயணம், சொந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருந்தாங்க. அப்ப அவங்க மொத்தம் தன்னிடம் 4 கார்கள் சொந்தமாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க முதல்ல மாருதி ஸ்விஃப்ட் காரை தான் வாங்கியிருக்காங்களாம். ஆனா 2020ஆம் ஆண்டு கொரோனா காரணமாக அவங்களுக்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. அதனால அந்த காரை வித்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு மஹிந்திரா அல்ட்ராஸ் G4 அப்படின்ற ஒரு காரை வாங்கியிருக்காங்களாம். அது ஒரு 7 சீட்டர் கார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய ட்ரீம் காரான மெர்சிடிஸ் பென்ஸ் இ கிளாஸ் காரை லாஸ்ட் இயர் வாங்கினேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி சைத்ரா வாங்கிய அந்த மெர்சிடிஸ் பென்ஸ் இ கிளாஸ் காருடைய விலை கிட்டத்தட்ட 1 கோடி அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது.